அது அவங்க குடும்ப கொடுகை. கவிதா எல்லா சொந்தக்காரங்களையும் பார்க்கலாம்னு ஆசையோட வந்திருந்தா. அவளுடைய அத்தை அவளை பிடிச்சு வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சா. வாய் மூடாம விடாம பேசிக்கிட்டே இருந்தா. அங்க இருந்த எல்லார பற்றியும் பேசினா. அவங்க குறைகளை எடுத்து சொன்னா. ஏதோ அவங்க குறைகளை கண்டுபிடிச்சு சொல்றதுனால தான் ஒரு மிகப்பெரிய அறிவாளிங்கிறது மாதிரி பேசினா. கவிதாவுக்கு அத்தை பேசுறத கேட்க பிடிக்கல. மென்மையா சிரிச்சுக்கிட்டே அவ பேசும்போதே கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு நழுவி கிச்சனுக்குள்ள வந்துட்டா. சில வேளைகள்ல மௌனம்தான் மிக சரியான பதிலா அமைஞ்சிரும். வாழ்க்கை நம்மை தொடர்ந்து சில வட்டங்கள்ல போட்டு சோதிக்குது. அதிகம் பேசுறவங்க, யாருக்குமே எதுவுமே கொடுக்காதவங்க, எளிதா அடுத்தவங்க தவறுகளை கண்டுபிடிக்கிறவங்க, அடிப்படை மரியாதையே இல்லாதவங்க, இப்படிப்பட்டவங்களோட நாம சில வேளையில சிக்கிக்கிடுறோம். இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது? அவங்க பேச்சு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், நம்மளை மயக்கி இழுக்கும். ஆனா நாம சரியான நேரத்துல அவங்கள விட்டு விலகிடணும். புரளி பேசுறவங்க முன்னால செவிடு மாதிரி இருக்கணும். பேராசைக்காரங்க முன்னால மௌனமா இருக்கணும். தவறு கண்டுபிடிக்கிறவங்க பக்கத்திலே போகக்கூடாது. நன்றி இல்லாதவங்களுக்கு அந்நியர்களா இருக்கணும். மரியாதை குறைவானவர்கள்கிட்ட இருந்து தூரமா விலகி நிற்கணும். பெருமைக்காரங்க முன்னால அமைதியா கண்ணியத்தோட இருக்கணும். நம்மை நாமே காத்துக்கிடுறது பெருமை இல்லை, அது ஞானம். நாம எல்லோரோடையும் பேசி பழகணுங்கிற அவசியமும் இல்லை. ஆண்டவருடைய கிருபையிலையும் விவேகத்திலையும் உறுதியா நிலைச்சிருக்கணும். அவருடைய சுபாவத்தை பிரதிபலிக்கணும். இயேசு பெரும்பாலும் கூட்டத்தை விட்டு விலகி தனித்து போய் ஜெபம் பண்ணினாரு. நாமும் யாரோட எப்போ உரையாடணும், எப்போ விலகணுங்கிறதுல தெளிவா இருக்கணும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து அப்படின்னு வேதாகமமும் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது.